ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பினல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நம்மை கிருபையாக இந்த நாளிலும் அவர் சமூகத்திலே வேத வசனத்தை தியானித்து அவரை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துக்கிற நல்ல தருணத்திற்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இன்றைய வேத வசன தியானத்திற்காக சங்கீதம் 27 அவருடைய 1வது வசனம் முதல் 3வது வசனம் வரையிலும் நாம் வாசிக்க ஆயத்தப்படுவோமாக. சங்கீதம் 27 1வது வசனம் முதல் 3வது வசனம் வரையிலும். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். தாவீது சங்கீதத்தின் வாயிலாக ஆண்டவரை அதிகமாய் துதிக்க அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் சங்கீதத்தின் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் என்று சொன்னாலே ஆண்டவரை பாடுவது, கர்த்தரை துதிப்பது. இந்த சங்கீதம் 27வது சங்கீதத்திலே 1வது வசனத்தை தாவீது ஆண்டவரை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், என் ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், என் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார், என் ஆண்டவர் என்னுடைய ஜீவன் பலனாக இருக்கிறார், அவர் எனக்கு அரணாகவே இருக்கிறார், ஆக நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை நாம் கவனித்தோம். இந்த தேவ மனுஷன் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சமாக இருக்கும்போது, அவர் ரட்சிப்புமானவராக இருக்கும்போது நான் யாருக்கு பயப்படுவேன்? இந்த உலகத்திலே அநேக விதவிதமான காரியங்களை குறித்து பயப்படுவது உண்டு. வியாதியினாலே, வியாதியின் பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது வியாதியை முன்னிட்டு அவர்கள் பயப்படுவது உண்டு. எதிர்காலத்தை குறித்து பயப்படுவது உண்டு. வருமான நன்மைகளிலே பல கஷ்டங்கள் அல்லது குறைபாடுகள், வேலை இல்லாமைகள், பொருளாதார வீழ்ச்சிகள் வரும்போது நாளைய தினத்தை குறித்து பலரும் பலவிதத்திலே பயப்படுவது உண்டு. இன்னும் பலவிதமான எதிர்ப்புகள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வரும்போது பயப்படுவது உண்டு. அநேகர் விதவித சூழ்நிலையிலே பயப்படுவது சகஜமான ஒரு காரியம். ஆனால் இந்த தாவீது சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தரின் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் என் ரட்சிப்பாக இருக்கிறார், ஆக நான் யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு பயப்படுவேன் என்று சொல்லி தாவீது அவர் சொல்ல காரணம், எவ்விதமான சூழ்நிலை, எப்படிப்பட்ட சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு ஜீவனின் பலனாக இருக்கிறார், கர்த்தரன் ஜீவனின் பலனாக இருக்கிறார், அவர் எனக்கு அரணாக இருக்கிறார், அவர் எனக்கு துர்கமாக இருக்கிறார், அவர் எனக்கு கோட்டையாக இருக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லி தாவீது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். 2வது வசனத்திலே தாவீது சொல்லும்படி சொல்லுகிறார், என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். அதைத் தொடர்ந்து தாவீது சொல்லும்போது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. அவ்வளவு நம்பிக்கை ஆண்டவர் மேல தாவீது வைத்திருந்தார். என் அன்புக்குரியவர்களே, நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் விதவிதமான பிரச்சனைகளை பல நேரங்களில் நாம் சந்திப்பது உண்டு. பல பிரச்சனைகள் நமது வாழ்க்கையை பயப்படுத்தும் வண்ணமாக நம்ம எதிர்கொண்டு வருவது உண்டு. ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு இந்த கொடுக்கிற வசனத்து மூலமாக தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தை ஒரு வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ பயப்படாதே. வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க நாம் ஆயத்தப்படுவோம். ஏசாயா 41 அதனுடைய 13வது வசனம். உன் தேவனாய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னும் 14வது வசனத்திலே, யாக்கோபின் பூச்சியே, இஸ்ரவேல் சிறுகூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்,
என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆம் அன்பர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை தைரியப்படுத்துகிறவராக, நம்மை பலப்படுத்துகிறவராக, அவர் நமக்கு துணை நிற்கிறவராக, அவர் எல்லா காரியத்திற்கும் அவர் ஒருவரே பரிகாரம் என்று சொல்லி நாம் பூர்ணமாய் நம்பிக்கை கொள்வோம் என்று சொன்னால், பக்தன் தாவீதை போல நாம் தேவன் மேலே ஒரு உறுதியான ஒரு வாக்குத்தத்த பலனாக நிற்பதற்கு நம்மால் கூடும். தாவீது சொல்லும்போது கர்த்தரின் வெளிச்சமா இருக்கிறார், இருள் போன நிலைமைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும் அவர் வெளிச்சமாய் வெளிப்படுவார். என் வாழ்க்கையில் எவ்வித துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வித பிரச்சனைகள் எவ்வித ஆபத்துகள் வந்தாலும் சரி, அவருக்கு என் மீட்பை தர, என்னை ரட்சிக்க அவர் என் கூட இருப்பார். ஆகவே நான் பயப்படவே மாட்டேன் என்று சொல்கிற ஒரு தைரியம், ஒரு உறுதியான நம்பிக்கை ஆண்டவர் மேல தாவீது கொண்டிருந்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ஏசாயா 41 நாம் வாசிக்கும் போது இவ்விதமாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தினால் உன்னை தாங்குவேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏசாயா 41:10 சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆண்டவர் நம் கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தமாய் சொல்லியிருக்க, இந்த நாளிலும் ஆண்டவரை நாம் உறுதியாய் நம்பிக்கை கொள்ளுவோம். நம்முடைய ஆண்டவர் என் கூட இருக்கிறார், என் பக்கம் இருக்கிறார், எனக்கு துணையாய் இருக்கிறார். ஆகவே எனக்கு எதிராக வருகிற எவ்வித சூழ்ச்சிகள், எதிராக வருகிற எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இவைகள் நான் தோல்வியை அல்ல ஜெயத்தை சுதந்திரிப்பேன் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் நாம் உறுதியாய் நம்பிக்கையாய் இருப்போமாக. ஆண்டவர் என் வெளிச்சம், என் ஆண்டவர் என் ரட்சிப்பு, என் ஆண்டவர் என் ஜீவன் பலன் என்று சொல்லி தாவீது எவ்வளவு அதிகமாய் கர்த்தரை நம்பியிருந்தாரோ, அதே போன்று இந்த நாளிலும் நமது வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனை நடுவிலே நான் தோல்வியை சந்திப்பதில்லை, ஒரு வெற்றியை காண்பேன். காரணம், என் ஆண்டவனுக்கு துணையாக இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கற்றுக் கொடுக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையின்படி என் ஆண்டவனுக்கு கூட இருப்பார், அவனுக்கு துணையாக இருப்பார். அவர் என் வாழ்க்கையிலே எவ்விதமான தீங்குக்கும் இடம் கொடுக்காதபடி, என் வாழ்க்கையிலே பாதுகாப்பு, என் வாழ்க்கையிலே ரட்சிப்பு, என் வாழ்க்கையிலே ஒரு ஜீவனின் பலன் தந்து என்னை நடத்துவார் என்று சொல்லி பூர்ணமாய் தேவ சமூகத்திலே நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் நம்மை அற்புதமாய், ஆச்சரியமாய், ஆசீர்வாதமாய், ஜெயமுள்ள வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது யபீர் என்ற ஒரு மனிதன், இவனுடைய பிள்ளை மரிக்கும் தருவாயிலே பலவீனத்தினால் பாதிக்கப்பட்டு மிகுந்த கஷ்டத்தோடு இருக்கிறது. இந்த யபீர் என்று சொல்லுகிற ஜெப ஆலய தலைவன் இயேசுவிடத்தில் வந்து தன் பிள்ளையினுடைய விடுதலைக்காக, சுகத்திற்காக ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு வந்து சொல்லுகிறார், என் பிள்ளை வியாதியாக இருக்கிறது, என் பிள்ளைக்கு சுகம் வேண்டும், என் பிள்ளை விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி அப்படி சொல்லி கொண்டிருக்கும் நிலையில்தானே பின்தொடர்ந்து அவன் வீட்டிலிருந்து சிலர் வருகிறாங்க, வந்து சொல்லுகிறாங்க, உன் பிள்ளை மரித்து போய்விட்டது, இனி நீ இயேசுவை தொந்தரவு பண்ண வேண்டாம். இயேசு சொல்லுகிறார், நீ பயப்படாத, உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், உன் விசுவாசத்தினால் உன் பிள்ளை பிழைக்கும், உன் விசுவாசம் நம்முடைய பிள்ளை அற்புதத்தை காணும் என்ற ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தை இயேசு சொன்னார். நீ பயப்படாதே என்று சொன்னார். இன்றைக்கு நமது வாழ்க்கையில் சில நஷ்டப்பட்டு போகும் நிலையில், நம்முடைய வாழ்க்கையை விட்டு கைவிடப்பட்டு போகும் நிலையில், இழந்து போகும் நிலையில், நம்மை விட்டு தூரம் போகும் நிலையில் பலவிதமான காரியங்கள் நமக்கு முன்னே வந்திருக்கலாம். இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே. ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தையை நம்பிக்கை கொள்வோம். நீ பயப்படாதே,
நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தெய்வம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலங்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை பூர்ணமாய் விசுவாசிப்போம். யவீரு இயேசுடைய வார்த்தையை நம்பினார். அவருடைய நம்பிக்கை, அவருடைய விசுவாசம் தன் பிள்ளைக்கு ஒரு விடுதலையை, ஒரு வாழ்வை கொண்டு வந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இழந்து போன அனைத்தையும் திரும்ப அவரால் தர முடியும். நஷ்டப்பட்டு போகிறது, என் வாழ்க்கையை விட்டு நான் பலதை நான் இழந்து கொண்டே இருக்கிறேன் என்ற ஒரு திகைப்போடு நீங்கள் இருக்கலாம். இயேசுவை நம்புங்கள். அப்பா சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை நம்பின தாவீது ஆண்டவர் மேல, என் ஜீவனுக்கு அவர்தான் பலன், அவர்தான் என் வெளிச்சம், அவர்தான் என் ரட்சிப்பு என்று சொல்லி கர்த்தர் மேல அதிகமான ஒரு அசட்டு நம்பிக்கை, ஒரு பூர்ண விசுவாசம் வைத்தது போல கர்த்தரை நம்புவோமா? தேவன் நம்மிலும் அற்புதங்களை காண செய்வார். இந்த வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்கள் ஆண்டவர்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீ பயப்படாதே என்று சொன்னவர், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இதோ உமது பிள்ளைகள் என்னென்ன பிரச்சனைகளினால், என்னென்ன கஷ்டங்களினால், என்னென்ன துன்பங்களினால், விதவிதமான வியாதிகளினால் ஆண்டவரே வாழ்க்கையில் பலவிதமான பயத்தோடு வேதனையோடு தவித்து கொண்டு கண்டு சொன்னால், அப்பா இந்த காலை நேரத்தில் உம்முடைய வசனத்தை அனுப்பி உமது பிள்ளைகளை தைரியப்படுத்தும் அப்பா. அந்த தாவீது ராஜா ஆண்டவரே கர்த்தரின் ஜீவனின் பலன் என்று சொல்லி, நான் யாருக்கு பயப்படுவேன், அவரே எனக்கு வெளிச்சமா இருக்கும்போது, அவரே எனக்கு ரட்சிப்பா இருக்கும், நான் யாருக்கு பயப்படுவேன், யாருக்கு அஞ்சுவேன் என்று சொல்லி ஒரு உறுதியான நம்பிக்கையை, ஒரு உறுதியான விசுவாசத்தை உம்மில் வைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது போல இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நேரத்தில் உமது சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு முது பிள்ளைகளையும் தைரியமுள்ளவர்களாய் கட்ட மாற்றும் தகப்பனே. உம்முடைய வேத வசனத்தின்படி அவர்கள் பயமில்லாத ஒரு வாழ்க்கை, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு பூர்ண விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரை வாழ்ந்து, ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த பலனை, தேவன் கொடுக்கிற விடுதலையை, நன்மைகளை சுதந்தரித்து வாழ ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த நாளில் உமது பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise God.